செய்கிற ஒரு ஒரு முட்டாள்தனம் தான் அதுவும் உண்டு. சொல்லுங்க. மாணவ வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, வானப்பிரஸ்தர் என்ன சொல்கிறது? வானப்பிரஸ்தர் சொல்லுங்க. வானப்பிரஸ்தர், சன்னியாசி. இந்த வாழ்க்கையில் 4 படிகள் இருக்குது. நீங்களாம் மாணவர்கள் சரிதானே? அதுக்குள்ளே பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரினா மாணவர் வாழ்க்கை. மாணவ வாழ்க்கை நீ உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்குது. அதாவது என்ன சொன்ன மாதிரி என்ன, மகன் தந்தை காற்று நன்று இவன் தந்தை என்னோட்டான் கொல்லலும் சொல். இவ்வளோதான் உண்ட தர்மம். அதாவது உன்னை பார்த்தோன்னே அவங்க என்ன சொல்லணும், இந்த பிள்ளையை பெறத்துக்கு அவங்க என்ன தவம் செய்தாங்களோ அந்த மாதிரி நீ நடந்தால் அதுதான் இந்த மாணவ வாழ்க்கையில் நீ வெற்றி அடைந்த சரிதானே? அது அப்போ இல்லறம் 2வது இல்லறம் 24 வயதில் முடிய கல்யாணம் கட்டி இல்லறத்தில் இருக்க. அப்போ இல்லறம் அல்லது நல்லறம் என்றா பார்த்துக்கோ. இந்த இல்லறத்துக்கு போனோடனே நீ 4 பேருக்கு என்னது கொடுக்கணும். கொண்டு இல்லறத்தான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை. 4 பேருண்டா கணவன் மனைவி, அவங்களோட அம்மா அப்பா, பிள்ளைகள், அடுத்தது எங்கே மாதிரி துறவிகள். இப்போ 4 பேருக்கு உழைக்கணும். உலகமால் 4 பேருக்கு சரி. அடுத்தது வரிவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர். ஒருவர் சாப்பிட்டு போகிறார், இன்னொருவர் வீட்டை வாரார். ஐயா வாங்க சாப்பிடும், இப்படி விருந்து செய்யணும். இது மிக மிக கஷ்டம். அதனுடைய நிறைய பேர் இல்லற வாழ்க்கையே வாழவில்லை. அப்போ அதுக்கு நீ தகுதி இல்லை, மாணவ வாழ்க்கைக்கும் தகுதி இல்லை, இல்லற ஓகே ஓமன்னு சொல்லுவேன். 3வது இப்போ நம்மளோட சமுதாயத்தில் நடக்கிற அட்டூழியத்துக்கு அது காரணம். அதாவது அவங்க பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் கட்டிட்டு அதுகளுக்கும் பிள்ளை இருக்குது. இந்த அம்மா அப்பா இருந்து அவங்களுக்கு போட்டு படுத்துகிற வாடு, இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது. நோ, வானப்பிரஸ்தம் சொல்லுங்க. அதாவது நீ வீட்டில் இருந்தாலும் நீ ஒரு வனத்தில் காட்டில் வாழ்கிற மாதிரி நீ வீட்டில் வாழணும். அவங்கள விட்டு போட்டு நீ போகிற வழிக்கு புண்ணியம் தேடு. 4வது சன்னியாசம்ண்டா நீ வீட்டிலே இருந்தாலும் ஒரு துறவி எப்படி வாழ்வான் அப்படி நீ வீட்டில் வாழணும் சொல்லிட்டான் சார். இதை சொல்கிறது நீங்கள் அதுக்கு வருணாசிரம தர்மம். அப்போ இது தர்மம். இப்போ உங்களை பொறுத்தளவு இப்போ நாங்களாம் மாணவர்கள் இல்லையா, இந்த தம்பி இவங்களோட காலேஜில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இல்லை, கிட்டத்தட்ட 750 மாணவர்கள். அதில் பெஸ்ட் மாணவன் யாருன்னு தெரிஞ்சால் யாரை தெரிய வச்சா சொல்லுங்க. ஆகும் முடிச்சிடுறேன். அடே சொல்லுங்கடா. அடே எனக்கு தெரியாது. இப்போ ஒரு 98ஆம் ஆண்டு தான் சொன்னாங்க, சாமிஜி இந்த டீச்சர் தான் உங்களை தான் தெரியுங்க. எது 750 மாணவர்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லை வெளியூரில் வரேன்டா. அப்போ நான் மாணவ வாழ்க்கை ஒழுங்காய் வாழ்ந்தேன். ஆசிரியர் சொன்னபடி நடந்த பணி இருந்தது. அங்கே நாங்கள் ரேடியோ ஆல் இந்தியா ரேடியோ ஸ்ரீலங்கா ரேடியோ சிலோன் அதில் இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராமில் 2வது வந்து அகில இலங்கையில் அதில் சாமி ஓகே பார்ப்போம். எஸ், கெட்ட பழக்கங்களை எவ்வாறு திறம்பட மாற்றலாம் என்றதில் மேலதிகமாக சில விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு எந்த நாளும் 5 மணிக்கு எழும்புகிறவர், ஒரு நாள் 5 மணி ஆகி எழும்பல்ல. அது ஒரு மகன் கவனிக்கணும். அது ஒரு சின்ன தவறு. என்ன அடுத்த நாளும் எழும்பல்லண்டா அது ஒரு கெட்ட பழக்கம். ஒரு நாள் ஓகே, ஒரு நாள் விட்டா அது தவறு. 2வது நாளும் அதை எழும்பாமல் விட்டீங்கன்னு சொன்னால், சின்ன உதாரணம் இந்த எழும்புறது 10 பக்கங்கள் வாசிக்கல், ஒரு நாள் வாசிக்கல, ஏதோ ஒரு காரணத்துக்காக வாசிக்கலன்னா அது சின்ன தவறு. 2ஆம் நாளும் வாசிக்கல, தொடர்ந்து அடுத்த நாளும் உங்களால் வாசிக்கலாம் போனால் அது ஒரு கெட்ட வழக்கமாக விளங்குதானே? கெட்ட வழக்கங்களை எவ்வாறு திறம்பட மாற்றலாம்ன்றதுல இப்போ நாங்கள் சொன்னது ஒரு விஷயம். சரியா? அடுத்தது கெட்ட வழக்கங்களை எவ்வாறு திறம்பட மாற்றலாம். உதாரணத்துக்கு நீங்கள் எல்லாரும் பின்னால் வளைச்சி பார்க்கணும். சரியானே? சுவாமிஜியை ரோல் மாடலாக கொண்டாக்கள் எல்லாம் கை வைக்குங்க. சுவாமிஜியை எல்லாருமே தெரியும். வெரி குட், வெரி குட். கைவிடுங்க. ரோல் மாடலாக கொண்டா அவங்க செய்கிறதுகளை நாங்கள் என்ன செய்வோம்? பின்பற்றுவோம். அப்போ கெட்ட வழக்கம் வருமா? இல்லை. சுவாமிஜி 3:33க்கு எல்லாம் பேச்சு எழும்புவார். இந்த அண்மையில் ஒரு அம்மாளுக்கு செய்கிற வீட்டை போயிட்டு வந்து எலும்பை கொஞ்சம் பிந்திட்டு
ஆனால் 3:33 எழும்பி என்னெல்லாம் செய்வாரோ அவர் எழும்புன டைமில் இருந்து அவ்வளோத்தை திரும்ப செய்தார். நம்மண்டா என்ன செய்வோம்? கிழமையாக என்ன செய்வோம்? இப்போ அந்த அந்த ஒரு நாள் விடுறத கூட சுவாமிஜி கூட இல்லை. விளங்குதானே? நாங்கள் எங்களுக்கு ரோல் மாடலாக சுவாமிஜியை வச்சிருக்கோம். நீங்களும் வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி உங்களோட அந்த ஐடென்டிட்டி இருக்குது தானே. நாங்கள் ஏற்கனவே ஐடென்டிட்டி பார்த்துட்டோம். அந்த ஐடென்டிட்டிக்குரிய ரோல் மாடல்கள் கட்டாயம் உங்களுக்கு இருக்கணும். அவங்களோட புத்தகங்களை வாசிக்கலாம், அவங்கள பின்பற்றலாம். ஆகவே நல்ல பழக்கங்களை மட்டும்தான் நாங்கள் என்ன செய்வோம்? கடைப்பிடிப்போம். வெரி குட், தேங்க்யூ. 6வது குழுவுக்குரியது பழக்கங்களை ஒன்றுடன் ஒன்று இணைப்பது என்றால் என்ன? உதாரணங்கள் தரு. வாங்க வாங்க. எங்கள் அப்பா வந்து அவர் இடையில ஊட்டி போகிறதுக்கு நான் நிற்க போகிறேன். வெரி குட். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு தந்த தலைப்பு என்னென்றா பழக்கங்களை ஒன்றுடன் ஒன்று இணைப்பது என்றால் என்ன? உதாரணங்கள் தருக. நல்ல பழக்கங்களுக்குள்ள முக்கியமானது பணிதல். இதை திருவள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் படிதல் அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று சொல்லிக்காரு. அப்படின்றா பணிவுடையவராக ஒழுகுறது எல்லாருக்கும் நல்லது. அது செல்வர்களுக்கு மேலும் அழகு சேர்க்கும் என்று சொல்லியிருக்காரு. பழக்கங்களை ஒன்றுடன் ஒன்று இணைத்தல் என்னண்டா நம்ம கிட்ட இருக்கிற நல்ல பழக்கங்களோட ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன நல்ல பழக்கங்களை சேர்க்கிறது பழக்கங்களை ஒன்றுடன் ஒன்று இணைக்கிறது என்று சிம்பிளா சொல்லலாம். இது தூண்டல், ஆர்வம், செயல், வெகுமதி என்று 4 ப்ரொசஸுக்கு அடிப்படையில கொண்டு வரப்படுது. இதுல உதாரணத்துல பார்ப்போம்டா, முதலாவது காலையில நேரத்தோட எழும்ப போல கண்ணுக்கு தெரியறபடி புத்தகத்தை வச்சா நம்ம அதை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். இதால நம்ம படிக்கிறதால நம்மளுக்கு நல்ல சித்தி கிடைக்கும். 2வது உதாரணம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கிற பக்கத்து எண்ணிக்கைய ஒவ்வொரு விதமா அதிகரிக்கிற. அடுத்தது நேரத்தோட எழும்புறதுக்கான பயிற்சி. காலையில 6 மணிக்கு எழும்புறோம்டா அதை ஒவ்வொரு நாளும் 1 நிமிஷம் முந்தி எழும்புற. இப்போ 5:59 அப்படி எழும்ப போல நம்ம நேரத்தோட எழும்புறதுக்கா இதா இருக்கும். இதால நம்ம நல்ல பழக்கங்களோட ஒன்றிணைந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பிரஜையா வாழலாம். வெரி குட், தேங்க்யூ. ஆமாம், இல்லை எஸ், அது மிக முக்கியம். இப்போ அது பல உதாரணம். இப்போ நான் புத்தகத்தை வச்சுதான் சொன்னான் இல்லையா. நிறைய பேர் இந்த டீஹைட்ரேஷன் சொல்கிற காரணம் கேட்கும். நம்ம நினைக்கிறோம் தண்ணி குடிக்கிறான்ட்டு. நிறைய பேர் நோய்க்கு காரணம் எவ்வளோ உடம்புல தண்ணி குடிக்கணுமோ இந்த இருக்கா நம்மளோட பேத்தி வரா தண்ணி குடிக்கிறது. அப்போ பார்த்தீங்களா, அப்போ என்ன பண்ணணும், உங்களோட மேசை எழும்பின உடனே என்ன குடிக்கணும், கிட்டத்தட்ட நீங்கள் 10 மணிக்கு தூங்கினு வச்சுக்கொள்ளுங்க. காலையில் 6 மணிக்கு எழும்பிங்க, எத்தனை மணித்தியாலம் 6-8 மணித்தியாலம் நீ தண்ணி குடிக்கவில்லை. அப்போ இந்த உடம்புல அந்த டீஹைட்ரேஷன்னா என்னது, அந்த தண்ணி இல்லாமல் இருக்குது. அப்போ நடக்கும் பல நோய் இருக்காது. என் ஃப்ரெண்ட் ஒரு இருக்கா, அந்த கண்ணாத நோய், அது காரணம் என்ன தெரியுமா, தண்ணி குடிக்கிறல. அப்போ நீங்கள் இது ஒரு நல்ல பழக்கம். அப்போ என்ன பண்ணுங்க, தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க. எழும்பினோம் நான் தண்ணி குடிக்கணும். நிறைய பேருக்கு அந்த ஐடியா இல்லாத தண்ணி தேடி போகணும், ஐடியா வராது, பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேருக்கு இந்த தண்ணி குடிக்காத பழக்கிறத அதால் என்ன சொல்லணும், அவருடைய ஞாபக சக்தி இல்லை, நோய்கள். இன்னொன்று பாருங்க, அந்த டீஹைட்ரேஷன் வந்தால் அடிக்கடி வரும். என்ன பலவீனம், உனக்கு என்னென்னு தெரியாதுன்னு தலையும் சுற்றும். இப்போ தண்ணி உதாரணம் சொல்கிறேன் அந்த அப்படி என்ன போத்தில் வச்சிங்கோ பழக்கம், அதில் தண்ணியை குடிக்கணும். அடுத்தது சொல்லுங்கள், வல்லாரை, தேங்காய், பீட்ரூட், கேரட், மற்ற என்ன பேரிச்சம்பழம் இந்த இருக்கா சாப்பிடுவாங்க. சொல்லுங்கள், பேரிச்சம்பழம் சொல்லுங்கம்மா. இதெல்லாம் மருந்து. என்ன மருந்து? உதாரணம் நம்மளோட தேங்காய், இதில் மெங்கனீஸ்ண்டு நம்மளோட மூளைக்குரிய சத்தத்தில் இருக்குது. இதில் தேங்காய்னா நம்மளோட இதில் நீங்கள் இவங்க சொதியெல்லாம் நியாயம் வராது. நீங்கள் இப்போ நான் காலையில் இல்லை தேங்காய் பால், ஒரு இடியப்பம், தேங்காய் பால், பேரிச்சம்பழம் எங்கே போன்றேன், அதான் நம்மளோட சாப்பாடு காலையில். பின்னேரையும் நான் இன்னொருக்கா பின்னேரையும் சாப்பிட்றேன் இல்லையா. அப்போ எனக்கு அதில் தேங்காய் பால் இருக்குது. என்னது இது மருந்து, நான்
மருந்து நீங்கள் கூட டேஸ்ட்டுக்காக சாப்பிடாதவங்க சரியா வல்லாரை அதில் கூட இதுக்கு அவ்வளோ சத்தும் உடம்பு தலைக்குன்னு இல்லை நல்லது என்ன கேரட் கோணக்கிழங்கு நீங்கள் எல்லாம் இருக்கீங்க நான் 2 தடவை 30 நடந்தால் நான் கண்ணு ஒழுங்காக இருக்குது கேரட்டின் சொல்லுங்க 80% இந்த கண்ணுக்கு வேண்டிய இந்த சத்து இந்த கேரட்டில் இருக்குது அது விட்டமின் ஏ அதில் பேர் கேரட்டின் சொல்லுங்க அப்போ நீங்கள் இந்த கேரட்டை மருந்தாக எதுக்காக நிறைய பேர் கேரட் பிடிக்காது ஆனால் இது மருந்து எதுக்கு இன்னும் நீ படிக்கணுமே இல்லை இந்த உதாரணத்துக்கு நான் ஒரு 9-10 வயதுக்குள்ளே சிலந்தி வலை மாதிரி இந்த முகத்தில் டாக்டர் இடங்கள் அம்மா கூட்டி போகணுன்னு அவன் சொன்னார் மணி இது கண்ணு ஓகே இவன் இந்த அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி இல்லையே இந்த லேம்ப் பண்ணையில் சின்ன ஒரு விளக்கு அதெல்லாம் படிக்கிறேன் சரியா இவருக்கு முடிஞ்ச வரை கேரட் சாப்பிடக்கூடும் சின்ன வயதில் இப்போலாங்கம்மாள் அப்போ இது பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியாது அடுத்தது பீட்ரூட் இப்போ சொல்லுங்கள் பீட்ரூட் சொல்லுங்க ஆப்பிள் 3வது என்ன கேரட்டா கேரட் இது 3ம் கேன்சருக்குரிய மருந்து இது 3 எஸ் எங்கே சுதர்சன் எஸ் அவர் மெடிக்கல் மேன் சொல்கிறேன் அப்போ நீ என்ன பண்ணுறாய் இந்த பீட்ரூட்டை இல்லை எப்படியோ இல்லை இப்படியே சேர்த்துக்கோ சிலவங்களுக்கு சம்பலா பிடிக்கும் சிலவங்க கறி சமைப்பாங்க இவங்கெல்லாம் இந்த பருப்போட இந்த பீட்ரூட்டை போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது மருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய மாணவர்கள் இல்லை செய்கிறதே இல்லை அடுத்தது காலையில் சாப்பாடு சொல்கிறாங்க ஈட் லைக் எ கிங் அரசன் போல் காலையில் சாப்பிடுவோம் காலையில் சாப்பிடாம பள்ளிக்கூடம் போகக்கூடாது நாங்கள் 2 நாள் சாப்பிடியா அவர் டீ குடித்தேன் டீ சாப்பாடா இல்லை ஒன்றும் இல்லாட்டி சோறு இருக்குது இல்லை அதில் தண்ணி அது போட்டு கரைச்சா தேங்காய் பால் கரைச்சிட்டு ஒரு குச்சிக்காய் பச்சை குச்சிக்காய் ஒரு சின்ன வெங்காயம் பரவாயில்ல அது 2 3 சத்து இருக்குது என்னம்மா அப்படியாவே செய்யுங்க காலையில் வெறும் பைட்டோட பள்ளிக்கூடம் முடிங்க போகக்கூடாது இல்லை ஏன்னா நல்லா யோசிச்சுப்பாங்க இரவு நீங்கள் 10 மணியோ 9 மணியோ சாப்பிட்டீங்க காலை அது வரையும் வயிறு அதை சொல்கிற பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்க பிரேக்கிங் ஃபாஸ்ட் சொல்லுங்க அப்போ உனக்கு தெரியாமல் விரதம் இருந்தாய் காலையில் பிரேக்கிங் ஃபாஸ்ட் அப்போ நிறைய மாணவர்களுக்கு இந்த படிப்பும் இதுவும் எங்காவது இல்லாத காரணம் இப்போ நான் சொன்னேன் விடும் அதாவது நீ இதெல்லாம் நீ சாப்பிட மாட்டேன்றாய் எது கேரட் பீட்ரூட் தேங்காய் பால் எனக்கு பிடிக்காது அது மருந்து ஐயா இவனுக்கு நோய் வந்தால் எனக்கு இந்த மருந்து பிடிக்கான்னு சொல்லுவியா டாக்டர்னா கமான் இதை குடித்தா தான் நெருங்கும் அப்படி எடுங்க சரிம்மா கையாட்டுங்க அவங்க எல்லாரும் ஏன் சார்ந்தா அவங்களுக்கு முன்ன ஒரு ஆளுக்கு 76 வயதில் அல்சைமர் அந்த ஃப்ரெண்ட் இருக்கா இல்லை ஞாபக மறதி எல்லாம் எனக்கு கொண்டு கிடையாது உங்களை விட முழு ஞாபகம் இருக்குது காரணம் இல்லையுமா இந்த உணவு பழம் இது உணவு இல்லை மருந்து சொல்கிறேம்மா எஸ் மருந்து ஓகேயா நான் சொல்லிட்டேன் சார் தேங்க்யூ பழக்கங்களை ஒன்றோடு ஒன்று நினைக்கிறது என்று சொல்ல கூட நம்மளுக்கு தெரிஞ்சது நம்மளோட நோட்ஸில் 10 பக்கம் படிக்க போகிறோம் என்ன இதானே நாங்கள் அட்டமிக் ஹேபிட்ஸ் பார்த்தோம் அப்போ அதோட பழக்கங்களை ஒன்றிணைக்கிறது எப்படின்னு கேட்டால் இப்போ நாங்கள் படிக்கிற அந்த பாடத்தில் 10 நோட்ஸில் இருக்கக்கூடிய கேள்விகளை இன்னொரு பழக்கம் கேள்விக்கு விடை எழுதுறது இதுக்குள்ளே கொண்டு வரும் உயர்களுக்கு தெரியும் 10ஆம் ஆண்டுக்கு எவ்வளோ பேப்பர் போட்டு கொண்டிருக்காங்கன்னு தெரியும் 9ஆம் ஆண்டில் எவ்வளோ பேப்பர் வினாத்தாள் டியூஷனுக்கு போகிற இடத்தெல்லாம் போடுறாங்க அப்போ அந்த படிக்கிற இப்போ உதாரணம் சயின்ஸில் 9ஆவது படிக்கையில் நீங்கள் வாசிக்கிங்கன்னு சொன்னால் அதில் என்ன செய்கிற இருக்கிற கேள்வி இன்னொரு பழக்கம் கேள்விக்கு விட எழுதுது சரியானே கேள்விக்கு விட எழுதி போட்டு என்ன செய்கிற இன்னொரு பழக்கம் சொல்லுங்க அப்போ என்ன செய்யலாம் அதை டீச்சர்கிட்ட கொடுத்து திருத்துது வெரி குட் நான் சொன்னேன் வெரி குட் இப்படி அந்த பழக்கங்களை ஒன்று நினைக்குது இப்போ சுவாமிகிட்ட நாங்கள் வாரபடியா நாங்கள் எங்கட பழக்கங்களை இப்போ உங்களுக்கு காலையில் மகன் இதுக்குள்ளே வந்து முதல் என்ன தொடங்குன்னு சொல்லுங்க அப்போ இங்கே இந்த பில்டிங்குள்ள மகாலட்சுமி இதுக்குள்ளே வந்து என்ன தொடங்குனேன் மந்திரம் ஜபசகித உருவ தியானம் தொடங்குனேன் நாங்கள் என்ன அதோட என்ன செய்யலாம் நாமம் நம்ம இஷ்டத்தில் நாமம் எழுதலாம் ஆறுதரம் எழுதுறது இருக்கு திரும்ப என்ன செய்யலாம் தியானம் இருக்கலாம் என்ன செய்யலாம் தியானம் இருக்கலாம் அதோட என்ன செய்யறது இதுக்குள்ள நிறைய பேர் செய்கிறாங்க அவங்களோட வீட்டை இருக்கிற அந்த அவங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு அபிஷேக பூஜை செய்யுது அப்போ இப்படி செய்ய நம்மளோட ஈடுபாடு அந்த பழக்கத்தை என்ன செய்யும் கூட்டி கொண்டு போகும் நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் இங்கே கவனிக்கணும் இப்படி ஒவ்வொன்றுக்கும்
நம்மளுக்கு தேவையான சார்பான பழக்கங்களை செய்து கொண்டு வரும். சரியானே? சரி. 7வது, புதிய பழக்கங்களை தொடர்வதில் நாம் ஏன் தோல்வி அடைகின்றோம்? 7வது குரூப். புதிய பழக்கங்களை தொடர்வதில் நாம் ஏன் தோல்வி அடைகின்றோம்? எஸ் எஸ் எஸ். மதிய வணக்கம். என்னடா எங்களுக்கு தந்த தலைப்பு புதிய பழக்கங்களை தொடர்வதில் தொடர்வதில் நாம் ஏன் தோல்வி அடைகிறோம் இருக்கா? ஓகே ஓகே. ஆமாம், நீ முன்னுக்கு வாங்க. எஸ் சொல்லுங்க. என்னென்று சொன்னோம்டா, நம்ம புதிய வழக்கங்கள் தொடர்றதுல ஏன் தோல்வி அடைகிறோம் என்றால், சுவாமிஜி சொன்ன மாதிரி அந்த கெட்டெண்ணங்கள் வந்து நம்மளோட ஊர்ன மாதிரி காமம், அந்த கோபம், அந்த பேராசை, அந்த அந்த எதிர்ப்புத்தன்மை அதெல்லாம் நம்மளோட ஊர்னது, அந்த பல ஜென்மங்களாக இருக்கிறது நம்மளோட. அதே மாதிரி நம்ம புதிய பண்புகளை கொண்டு வர கடை நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி என்றால் புதிய பண்புகளை கொண்டு வரணும், அந்த சைப்புத்தன்மை, அந்த மற்றாக்களோட பாசம் காட்டுறது, அதிலெல்லாம் எல்லாம் கஷ்டமாக தான் நிற்கும். அது இருக்கணும். மற்றது என்னென்று அந்த ஒரு விடயத்தை தொடங்கும் போது சூழ உள்ளவர்கள் உன்னால் முடியாத என்று அலட்சியப்படுத்துகிறார். அப்படி என்றால் நம்ம படிக்க எடுக்கிறோம், அந்த தூண்டல் 2 முறைக்கு உன்னால் முடியும், அந்த நீ படிக்கணும் இப்படி என்று ஒரு தூண்டல் வகை. திருப்பி இன்னொன்று நம்ம படிப்போம் என்று போக எடுக்கலை, இது என்ன நீ படிச்சென்னே போகிறாய், அப்படி ஒரு தூண்டல் ஒன்று இருக்கு. மற்ற அதை ஆர்வம் செலுத்த எடுக்கலை, இது நேரம் கிடக்குத்தானே என்று பின்போடுறது மூலம் அந்த இது ஒரு கட்ட வழக்கம் வருது. என்னென்றால் அந்த சுவாமிஜி சொன்ன மாதிரி அந்த குட்டிச்சாத்தான்ட்டு அது என்னென்றால் அந்த இது இன்னும் நேரம் கிடக்கு பிறகு பார்த்துக்கலாம். 2வது ஒன்று இருக்கு. நம்ம முடிவு செய்கிறோம் என்னென்றால் அந்த அப்படி என்றால் நம்ம வகுப்பு நடக்குது, வகுப்பு நடந்த ஒரு அந்த டீச்சர்ஸ் மாதிரி சொல்கிறாங்க கண்டைக்கு போய் படிங்க ரெண்டு படிக்கிறத நம்ம வகுப்பில் முடிவு செய்கிறோம். நம்ம அது அந்த அடுத்த படிக்கணுமெண்ட்டு வீட்டை போய் படிக்கணுமெண்ட்டு சொல்ல கடை வீட்டை போகிறோம். வீட்டை போயிட்டு பாரு கடை ஃபோன் அந்த டிவி எல்லாம் இருக்கு, அந்த அந்த கவனக்கலைப்பான இருக்குது. அதால நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே இருக்கு. சரியோ? ஒரு என்னென்னா அந்த எக்ஸாம் வருது ஒரு 30 நாளைக்கு. அப்படின்னா எங்களுக்கு 6ஆம் மாதம் இந்த எங்களுக்கு எக்ஸாம் முடியாது டைம் தாங்க 15 அது அந்த 1 மாதம் 30 நாள் இருக்கேன் போட்டு ஒரு பாடம் 10 நாள் படித்தாலும் 3 பாடம் காணமெண்ட்டு போட்டு இருக்கேன். அது அதுக்கப்புறம் பார்க்குற நம்ம படிக்கலாம் தானேன்ட்டு போட்டு போக இந்த டைம் போயிட்டு இந்த 15 நாள் தான் இருக்குது. அப்படின்ட்டு அந்த அப்படியே செய்யாமல் உடனே படிக்க தொடங்கணும் என்று இப்படி செஞ்சு போடு. அதுக்கப்புறம் நன்றி அந்த அந்த வலய கல்வி பணிப்பாளருக்கு இந்த இப்படி செய்யறது எங்களுக்கு நன்றி. புதிய பழக்கங்களை தொடர்வதில் நாம் ஏன் தோல்வி அடைகிறோம்? நான் முதல்ல சொல்லிட்டேன், புதிய பழக்கம் எல்லாம் புதுசு மிகச்சிரமம். ஆனால் இந்த வாழ்க்கையில் முன்னேறின அத்தனை பேரும் இந்த சிரமத்தாலாம் முன்னேறினான். என்னம்மா இப்போ ஜோதிப்பா, எனக்கு நான் காலையில் எழும்புறேன் 3 மணிக்கு அங்கே ரிஷிகேஷில். ஆனால் காலைல 3 மணிக்கு தூக்கம் வருமோ இல்லையோ, அது பக்கத்தில் கங்கை, அது கிட்டத்தட்ட ஃப்ரீசிங்னு சொல்லலாம். நாம் இவ்வளோ பாஞ்சிடுற தண்ணியில் என்ன நடக்கும், நித்திர போச்சு இல்லையா? இப்போ இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு ஜோதிப்பா, இல்லைம்மா நான் என்ன பண்ணேன்டா, இங்கே படிக்கக்குள்ள நேரம் இல்லை நமக்கு, எழும்பி அந்த வாளிக்குள்ளே தலையை வச்சு மூக்கால் தண்ணி குடிக்கிறேன். எதால்? வாயால். எதால்? என்ன அடிக்கும்? டூரி அடிக்கும். இங்கே அதுக்கப்புறம் தூக்கம் வருமோ? வராது. எவ்வளோ தூரம் இந்த பெரியவங்களெல்லாம் தங்களோட வறுமை எல்லாம் என்ன மாறிட்டு முன்னேறினாங்க பாருங்க. இல்லை மனாவே இதை நீங்கள் ஒன்று தெரிஞ்சு கொள்ளணும். நல்ல பழக்கம் இது என்ன, புதிய பழக்கத்தோட நிச்சயமாக கஷ்டம், ஆல்மோஸ்ட் முடியாது. அது நமக்கு தெரியாதோ? இன்னும் முடியாதில்ல, இன்னொரு கை பார்க்குறேன் அப்படி சொல்லி போட்டு நான் முடிய பார்க்கணும். தெரியுமா? மற்றது மனுஷன் புதிய பழக்கங்களை தொடர்வதில் நாம் ஏன் தோல்வி அடைகிறோம்டா, நாங்கள் புதிய பழக்கத்தை பெருசாக எடுக்க போகிறோம். அதெல்லாம் மிக முக்கியமானது. நாங்கள் தோல்வி புத்தகம் வாசிக்க போகிறோம்ன்றதை விட இப்போ உங்களுக்கு சொல்லி தந்துருக்கு என்ன கதைக்கணும். இப்போ உங்களுக்கு சொல்லி தந்துருக்கு ஒரு புத்தகத்தை வாசித்து முடிக்க போகிறேன் என்ற ஒரு பழக்கத்தை விட புதுசாக இப்போ உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் என்ன பழக்கம், ஒரு நாளைக்கு 10 பழக்கம். அப்போ புதிய பழக்கத்தை பின்பற்றுறது எப்படி இருக்கும்? இலகுவாக இருக்கும். ஏன்னா இப்போ இன்றைக்கு 5:30க்கு இங்கே ப்ரோக்ராம், 5 மணிக்கு எழும்புறது இவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஓமா இல்லையா? சில பேர் இங்கே தூங்குறாங்க. ஏன்னா சில பேர் எல்லாரும் சில பேர் இதே இது நம்ம ஒவ்வொரு நிமிஷமாக முந்தி வந்திருந்தோம்டா யோசிச்சு பாருங்க ஆகும். 5 மணிக்கு எழும்புறது இலகுவாக இருந்துருக்குது. ஆக
திடீரென்று ஒரு புதிய பழக்கம் பெரிசாக நாங்கள் எடுத்தோம்டா அதில் தோல்வி அடையோம். சின்ன சின்ன பழக்கமாக கொண்டு வந்தோம்டா அதான் இன்றைய ப்ரோக்ராம் மைக்ரோ ஹேபிட்ஸ் என்ன அப்படி கொண்டு வந்தோம்டா நாங்கள் வெற்றி அடைவோம். 8வது குழு, நீங்கள் கைவிட விரும்பும் கெட்ட பழக்கங்கள் என்ன, காரணம் தருக. வாங்க மேடம்.